சந்து சாய் பொட்டிக் சமீபத்தில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களை பற்றி யாராவது ஃபேக் அலிகேஷன் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நாங்கள் டெஃபமேஷன் கேஸ் போடுவோம் மிரட்டுறாங்க. சம்மந்தமே நம்ம ஏன் இப்போ வீடியோ போடணும்? இவ்வளோ நாள் இவங்க மேலே நிறைய கருத்துக்கள் வந்துட்டு தானே இருந்துச்சு. விமர்சனங்கள்லாம் ஏன் திடீர்னு இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஒருத்தவங்க வீடியோ போட்டாங்க, வீடியோ போட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியல. ஆனால் இவங்க யாரெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க, இவங்க ஃபேக் டிஃபமேஷன் போடுற அளவுக்கு இவங்க அவ்வளோ உண்மையானவங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்து சாய் பொட்டிக்கோட உண்மையான பேர் சொல்லாததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப டாக்டிக்கலாக ஒரு மூவ் பண்ணுறாங்க. அதாவது இவங்களோட பேர் எங்கேயாவது யூஸ் பண்ணாவோ இல்லை இவங்களோட ஃபோட்டோ எங்கேயாவது யூஸ் பண்ணாவோ அவங்கள பற்றி தப்பாக ஒரு வீடியோ வரதான் படக்குன்னு தூக்குறது நம்ம அத்தான் பொட்டிக் மாதிரியே பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க. அதாவது என்னன்னா, இவங்களை பற்றி உண்மையான ஒரு ப்ரூஃபோட ஒரு கருத்து வந்தா கூட அதை எதிர்கொள்ளாம இல்ல அவங்க ஃபேக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணாம இப்படி ஒரு வீடியோவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தூக்குற அளவுக்கு இன்னைக்கு பொட்டிக் ஓனர்ஸ்லாம் வளர்ந்து வராங்க. அதாவது நம்ம ப்ராடக்ட் கொடுத்து காசு கொடுத்து வாங்குவோமா, ஆனா இவங்க வந்து நம்மளை அடக்க பாக்குறாங்க. நல்லா இல்லைன்னா அமேசான், நைக்கான் பெரிய பெரிய நிறுவனங்களே தங்களை பத்தி ரிவ்யூஸ் வரும்போதே அதை ஏத்துக்கிட்டு இதுவே இப்படி நடக்காது அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பதில் சொல்றாங்க. ஆனா இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம சொன்னா கூட நீ எப்படி என்ன சொல்லுவோம் உங்களை கேஸ் போடும் அப்படின்னு பயம் கொடுத்துறாங்க. இப்போதான் நம்ம கண்டென்ட்குள்ளேயே வரப்போறோம். சமீபத்தில் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து அவங்க ஃபேஸ் எதுவுமே பதிவிடல. அந்த வீடியோ போய் பார்த்துக்கலாம். இவங்க பொட்டிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. நான் இவங்க கிட்ட இருந்து இந்த சாரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், கிரீன் கலர் சாரி. நான் லாஸ்ட் டியூஸ்டே தான் இந்த சாரி புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணதுமே எனக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துருச்சு. சரி ட்ராக்கிங் கேட்கலான்றதுக்காக உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவங்க எதுவுமே சொல்லல. 7 டேஸ்க்குள்ள வந்துடும் சொல்லியிருந்தாங்க. எல்லா ஸ்கிரீன்ஷாட்ஸுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரி ஓகே 7 டேஸ் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். 3-4 டேஸ்க்கு அப்புறம் மெசேஜ் பண்ணி அந்த சாரி சோல்ட் அவுட், நீங்க வேற சாரி புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே ரீஃபண்ட் பண்ணிடுங்க, எனக்கு எந்த சாரியும் செட் ஆகல, நீங்க முன்னாடியே சொல்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் அவங்க ரீஃபண்ட் பண்ற மாதிரி தெரியல. அதனால நானே ஒரு 2 சாரி செலக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு சாரி செலக்ட் பண்ணேன், அது சோல்ட் அவுட்னு சொல்லிட்டாங்க. சரி அதே ரேஞ்சில வேற செலக்ட் பண்ணலாம், வேற ஒரு சாரி செலக்ட் பண்ணேன், அது கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. பட் அதுவுமே கன்ஃபார்ம்ன்ற மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை. ஸ்டில் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. இவ்வளவு பெரிய பொட்டிக் வச்சு நடத்துறாங்க, ஆனா ஒரு ஆர்டர் எப்படி ப்ராசஸ் பண்றதுன்ற ஒரு சிம்பிள் மெத்தட் கூட இவங்களுக்கு தெரியல. இவங்க நந்து சாய் பொட்டிக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க பொட்டிக் ஸ்டார்ட் பண்றது மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சரா கூட இருந்தாங்க. நான் ரீசெண்டா இவங்க ஆர்டர் புக் பண்ணிருக்கேன், பார்ட் 1 வீடியோ போட்டுருக்கேன், நீங்க பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் ரீச் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. அந்த வீடியோ வந்து நிறைய பேர் அவங்க டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த டேக் பார்த்து எனக்கு மெசேஜ் வந்துச்சா என்னன்னு தெரியல. நான் நேத்து கூட மெசேஜ் பண்ணிருந்தேன், எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. சடனா எனக்கு ஆஃப்டர் வந்து கால்ஸ் மெசேஜ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. நான் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நானே ரிப்ளை பண்ணேன். ரிப்ளை பண்ண உடனே உங்க ஆர்டர் டிஸ்பேச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லா ஸ்கிரீன்ஷாட்டுமே இதுல ஆட் பண்ணிருக்கேன், நீங்களே செக் பண்ணி பாருங்க. இவ்வளவு நாளா நான் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மோர் தென் 10 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் ப்ராசஸ் ஆகாத ஆர்டர் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ போட்ட உடனே ப்ராசஸ் ஆயிடுச்சு. அதுலயுமே ட்விஸ்ட் என்னன்னா எனக்கு சாரி நாளைக்கே ரிசீவ் ஆயிடும்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க, எங்க சிஸ் அப்படின்னு டைலிங் கேட்டிருக்காங்க, ரிப்ளையே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் வந்து சாரியை மாத்தணும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நீங்க கான்ட்ரவர்சி, இதை பார்த்திருப்பீங்க. இது இவங்களுக்கு மட்டும் நடக்கலங்க, எல்லாருக்குமே வந்து பல பேருக்கு இது நடந்துகிட்டே தான் வருது. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க போட்ட 2 வீடியோ பாத்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு மேல. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததுக்குள்ள அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு சாரி எப்ப ரிசீவ் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க வீடியோ போட்டு ஹிட் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, 1 மில்லியன்னா 10 லட்சம் பேர் சும்மாவா? உடனே வந்து மெசேஜ் பண்றாங்க, சிஸ்டர் உங்க சாரி எல்லாம் ரெடி, 2 நாள்ல வந்துடும். அதாவது 1 வாரம் வராதது 2 நாள்ல வந்து சாரி வருதாமா. அப்புறம் இவங்களுக்கு சாரி வருது, அதை ரிவ்யூ பண்றாங்க. 300 ரூபாய்க்கு இது வருதுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி பயந்து பேச அப்படி இருக்கும். அதாவது ஒரு வேணுட்டே வாயில திணிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி அவங்க பேச ஸ்டார்ட் பண்றாங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஆக்சுவலி எங்ககிட்ட அந்த சோர்ஸ் இல்லை, பட் வந்து அந்த வீடியோ மட்டும்தான் எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அதுக்குள்ள அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க முதல்ல இப்படி பேசுறீங்க, இப்ப ஏன் இப்படி பேசுறீங்க, உங்க நிலைப்பாடை ஏன் மாத்திக்கிறீங்க அப்படிங்கறதான் கேள்வி. ஒரு சாதாரண மக்களுக்கு உண்டான பயம் என்ன தெரியுமா? போலீஸ் கேஸ் அப்படின்னு சொன்னாவே ஒரு பயம் வந்துடும். அதை எதிர்கொள்ளணும், அதுக்கு நம்ம காசு கொடுக்கணும், அதுக்கு ஒரு அலையணும், எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, எதுக்குடா நமக்கு வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி டெலீட் பண்ண வச்சிருவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் போது மெயினாவே ஒரு விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா, இவங்க சாரி அனுப்பாதது மட்டும் இங்க இஷ்யூ கிடையாது. சாரி எப்ப அனுப்புறாங்க, எவ்வளவு நாள் கழிச்சு அனுப்புறாங்க, கஸ்டமருக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, கஸ்டமரோட பல சாரீஸை இவங்க டெலிவர் பண்ணாம இருக்காங்கன்னா அது பேரும் கஸ்டமர் சர்வீஸ்ல ஃபால்ட் இருக்கு அப்படிங்கறத மக்கள் தெரிவிக்கிறதுக்கு எந்த ஒரு தடையுமே இல்ல. நான் கேட்ட சாரி ஒண்ணு, அவங்க கொடுத்த சாரி ஒண்ணு, அவங்க வந்து சாரி ரிசீவ் ஆயிடுச்சு. ஆனா இவங்க வைக்கிற பாயிண்ட் என்னன்னா, எப்படியோ சாரி கொடுத்துடுறோம்ல, அவங்க கேட்கறத அனுப்பிடுறோம்ல, எங்க மேல நீங்க எப்படி வைப்பீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இது ஒரு வீடியோவோட நிக்கிறது இல்ல. நீங்க பாக்குற ஒவ்வொரு கமெண்ட் செக்ஷன் இப்ப பாக்குறீங்க பாருங்க லைனா, இது எல்லாமே சந்து சாயை பத்தி வர்றதுதான். ஒவ்வொருத்தரும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்களே,
இவங்க எல்லாருமே சந்து சாயை பத்தி பேசினதுதான். அப்ப இத்தனை மக்கள் பொய் சொல்றாங்களா? இப்ப ஈவன் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இந்த வீடியோ பார்த்து, இவங்க வந்து ஒரு ஏஜென்சி கிட்ட இருந்து காசு வாங்கி அவங்க மூலமா இவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு நம்மளதான் ஏமாற்ற பார்ப்பார்கள். அதாவது இவங்க ஆரம்பத்துல ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இவங்களுக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு, இவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்க, இவங்க மேல நிறைய அலிகேஷன்ஸ், நிறைய கமெண்ட்ஸ், நிறைய ரெக்வஸ்ட் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. இவங்களை பத்தி பேசாத ரீசன் என்னன்னா, ஒரு கர்ப்பிணியா இருக்கிற ஒரு பெண் அவங்க வந்து இவ்வளோ பெருசா வியாபாரம் செய்யறாங்க, அவங்க நம்ம அடிச்சு பேசி அது வந்து நல்லா இருக்காது. ஒரு பெண்ணா எனக்கு அது வந்து வரவே இல்லை. அதனால இவ்வளவு நாள் சைலண்டா இருந்தேன். ஆனா ஒரு பெண் ஒரு வீடியோ போடும் போது அதை எப்படியோ டெலிட் பண்ண வச்சு என் மேல இனிமே எவளாவது வீடியோ போட்டீங்கன்னா நான் வந்து கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னா எங்களை பார்த்தா நான் லூஸ் மாதிரி தெரியுதா? அப்போ உங்களை பத்தி எதுவுமே சொல்லிடக்கூடாது, ஆதாரத்தோட எதுவுமே நிரூபிச்சிடக்கூடாது. ஆதாரத்தோட யாரெல்லாம் நிரூபிக்கிறாங்களோ ஒண்ணு காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டு வீடியோ தூக்கிடுறது, இல்லைன்னா கேஸ் போடுவேன்னு சொல்லி மிரட்டுறது. அடுத்து எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க டெலிட் பண்ணிடுவாங்க பயத்துல. அதுக்கப்புறம் இங்க பாருங்க நாங்க எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம், எங்க மேல இப்படிலாம் வருதுங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டு ஏமாத்துறாங்க. பிசினஸ் பண்றவங்க மக்களை நம்பிதான் பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிறத மக்கள் ஆகிய நீங்க, கஸ்டமர்ஸ் ஆகிய நீங்க நல்லா மைண்ட்ல எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பார்சல்லோ இல்ல வந்து சாரி ஓட்டையா வருதோ இல்ல சாரியே அனுப்பல அப்படின்னாலும் தைரியமா எதிர்கொள்ளுங்க, தைரியமா சோசியல் மீடியால போடுங்க. இவங்க வந்து டிலீட் 2 நாள் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நான் அனுப்பிச்சிட்டேன் சிஸ்டர் இப்ப டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் டெலிட் பண்ணவே கூடாது. துட்டு கொடுத்தது நீங்க, டெலிவரியை ஒழுங்கா டைமுக்கு அனுப்ப வேண்டியது அவங்க. ஒரு ஆர்டர் ஐடி கொடுத்து அனுப்புறது கிடையாது, ஆர்டர் நம்மளால ட்ராக் பண்ண முடியாது. நான் அனுப்பிச்சிட்டேன்னு இந்த வார்த்தையை மட்டும் தான் சொல்றது. ஒரு ப்ராப்பரான எந்த ஒரு, அதாவது அந்த யூனிட்ல இருந்து அந்த டெலிவரிக்கு போகிற அந்த இடைப்பட்ட நேரங்கள்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது காசு கொடுத்தவங்களுக்கு தெரியாத அளவுக்கு உங்க பிசினஸ் பண்ணிட்டு மிச்ச மக்கள் மேல அலட்சியமா வந்து இவங்க வந்து அப்படியே சொல்லிடுறாங்க, நீங்க தாங்க காரணம், இனிமே அப்படி போடக்கூடாது அப்படின்னு மிரட்டுவது எங்களுக்கு பல பேருக்கு பிடிக்கல. இப்போ இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னா, அவங்கள அடிச்சு பேசணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல அவங்க பிசினஸை தரைக்குறைவா பேசணுங்கிறதுக்காகவோ இல்ல அவங்கள பத்தி தப்பா போர்ட்ரே பண்ணணுமோ அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய நோக்கம் கிடையாது, அது என்னுடைய நோக்கமும் கிடையாது. அதை பண்ணணும்னு நாங்க நினைச்சிருந்தோம்னா அத்தான் குட்டிக்க பொழக்கும் போதே இவங்களை சேர்த்து வச்சு பொழந்திருப்பேன். இவங்க ஒரு பெண், இவங்களுக்குன்னு ஒரு தனி லைஃப் இருக்கு, இவங்க தனியா இப்பதான் லீட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நினைக்கிற அந்த சமயத்துலதான் இவங்க மேல பல கமெண்ட்ஸ், பல ப்ரூஃப்ஸ், பல விஷயங்கள் என்னோட ரெக்வஸ்ட்டுக்கும் எங்களோட கமெண்ட்டுக்கும் பல பேர் வீடியோ போடுறதையும் அதுக்கப்புறம் அந்த மிரட்டி டெலிட் பண்ண வைக்கிறதும் அதுக்கப்புறம் இவங்க வீடியோ போட்டு அதை நல்லவங்க மாதிரி போர்ட்ரேட் பண்ணும் போதுதான் இதுக்கப்புறமும் பழக்காம இருந்தா நம்ம ரெட்டை தமிழ் வந்து எப்படி விட முடியும்? அதனாலதான் இன்னைக்கு வந்து பொழந்தாச்சு. ஸோ பிசினஸ் ஓனர்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுங்க, பெண்களை வச்சு ஸ்டால் போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, வாட் எவர் இட் இஸ், அது உங்களோட கண்டென்ட் கிரியேஷன் என்ன வேணாலும். ஆனா மக்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை காது கொடுத்து கேளுங்க. உங்களை போலவே பெரிய பெரிய நடிகைகள் இன்னைக்கு எவ்வளவோ பிசினஸ் பண்றாங்க. ஆனா அவங்கள பத்தி, அவங்க ப்ராடக்ட் பத்தி கமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பர்சனலா கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் கீர்த்தி கணவன் எடுத்துக்கோங்க, நான் உங்களோட கம்பேரே பண்ணல, அது வேற விஷயம். அவங்களாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாவே நாங்க பாத்துக்கிறோம் மேடம், இதுக்கப்புறம் அப்படி வராது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஒரு பிசினஸ் பண்ண வேண்டிய அழகு. ஆனா உங்களை பத்தி ஏதாவது ஒண்ணு வந்தாவே அபியூஸ் பண்றது, மிரட்டுறது, கேஸ் போட்டுற அப்படின்னு சொல்றது நம்ம ஆளுங்கிட்ட தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ மக்களே நீங்க பயப்படவே வேண்டாம். உங்களை எந்தெந்த பொட்டிக் ஏமாத்திருக்காங்க, எந்தெந்த கம்பெனி ஏமாத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க தைரியமா எங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஆர்எல்ஸ் இமெயில் கொடுத்துருக்கோம், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்க அதுல பண்ணலாம். இல்ல எனக்கு எங்க போறது தெரியல, எங்க சொல்றது தெரியலன்னா எங்க ரெட்டை தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அங்க வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட பேரு எதுவுமே இல்லாம அவங்கள பத்தி நாங்க தைரியமா எக்ஸ்போஸ் பண்றோம். ஏன்னா எங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.